புலிகள் என்னை பிடித்திருந்தால் கூட இவ்வாறான இழிவான செயற்பாடுகள் மற்றும் முகம் சுளிக்கும் சித்திரவதைகள் கொடுத்திருக்க மாட்டார்கள் என அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தன்னிடம் குறிப்பிட்டதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில் தெரிவித்தார். குற்றவியல் விசாரணைகள் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்ட சுரேஷ் சலையை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். சுரேஷ் சலைவின் சகோதரர் மற்றும் மகனை தவிர மூன்றாம் நபராக நான் மட்டுமே அவரை சந்தித்தேன். மேலும் அவரின் குடும்பம் பெயர் குறிப்பிட்ட சட்டத்தரணி என்ற வகையில் அவரை சந்தித்து கலந்துரையாடினேன். தான் போர்க்களத்தில் எவ்வாறு செயற்பட்டேன் என்று புலிகள் அறிவார்கள். அந்த கௌரவத்தை அவர்கள் தந்திருப்பார்கள் என அவர் கவலையுடன் தெரிவித்தார். திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் ஒவ்வொரு அறையிலும் தடுத்து வைத்திருக்கும் நிலையில் சுரேஷ் சலைவை மெலசல கூடத்துக்கு முன்னால் இருக்கும் அறையில் தடுத்து வைத்தனர். அவரை பனிஷ்மெண்ட் செல்லிலேயே அடைத்து வைத்துள்ளனர். யாருடனும் கதைக்கக்கூடாது, மேலும் புத்தகம் வாசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சலை மேலும் இவ்வாறு குறிப்பிட்டார். சார், எனது தாத்தாவும் ராணுவத்தில் இருந்தவர். அத்துடன் என்னுடைய இரு சகோதரர்களில் ஒருவர் மேஜர் ஜெனரல், மற்றவர் கொமாண்டோ அணியில் இருந்து இறுதிப் போரில் காயமடைந்தவர். சலைவை கடுமையாக நடத்துவதால் அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவே அவரின் பேச்சில் இருந்து எனக்கு தெரிகிறது. அதனால் மஜிஸ்ட்ரேட் தன்னை பார்க்க வரும்போது மனநோய் வைத்தியரின் சிகிச்சை தேவை என அறிவிக்குமாறு குறிப்பிட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார்.